என் மகனே, என் மகளே, பல நாட்களாக ஆவலுடன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த உன் காரியத்தை நான் சீக்கிரம் கைகூடச் செய்வேன். கலங்காதே, சோர்ந்து போகாதே, எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னை உதறி தள்ளியவர்கள் முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன். உன் பாடுகள் நிரந்தரமல்ல, சோர்ந்து போகாதே. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. நம்பிக்கையுடன் ஏன் சமூகத்தில் காத்திரு. நான் உன்னை வெட்கப்பட விடமாட்டேன். என் அன்பு பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள், பாடுகள், திக்கற்றலை இருக்கும் வேளையில் சாத்தான் கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார் என்று உங்களை துண்டலாம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறார், உங்களை திக்கற்றவர்களாக விட்டு விடமாட்டேன். வேதத்தில் இவ்வாறாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசுவாகிய நான் ஒரு அதிசயத்தை வெகு சீக்கிரத்தில் உனக்கு செய்வேன். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அல்லேலூயா. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கீழ்த்தரமாகவும் வசை சொற்களை பேசி உங்கள் மனதை சோர்ந்து போகும்படி செய்கிறார்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆதியாகமம் அதிகாரம் 26 வசனம் 3.